நம்முடன் பேசுவதற்காக இணைப்பில் பாஜகவின் மூத்த தலைவர் மதிப்புக்குரிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கு. எடப்பாடி தலைமையில தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. முதல்ல இந்த தேர்தலில் பிஜேபியோட நிலைப்பாடு எப்படி மேம் இருக்கும்? ஏன்னா அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு ஒரு சைட்ல சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ அது உறுதியாகப்பட்டிருக்கு. உங்க பார்வை எப்படி மேம் இதை பத்தி? இல்ல, உறுதியாகி இருக்கிறது, வெற்றியும் உறுதியாகி இருக்கிறது, அவ்வளவுதான். என்னைக்கு கூட்டணி உறுதியாகிறதோ அன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். இதுல வேற பேசுறதுக்கு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. தேர்தல் நேரத்துல ஒரு வியூகங்கள் வகுத்து ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அதனால இது மக்கள் நலன் கூட்டணி, மக்கள் நலனுக்காக கூட்டணி, மக்களின் நலனை திசை திருப்புவதற்கு எதிரான கூட்டணி. இதுதான் என்னோட கருத்து. மேம் இல்லம்மா, இப்போ இந்த கூட்டணியை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிடுவோன்னு அதிமுக சொல்லி அந்த தேர்தலை சந்திச்சிங்க. பிஜேபியும் தனியாக அந்த தேர்தலை போட்டிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் இது அமைந்திருக்கு. இதனால் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்புன்றது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. யார் சொல்றா? சந்தர்ப்பவாத கூட்டணி இல்ல, சந்தர்ப்பவாத கூட்டணி இல்ல, இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏத்த கூட்டணி. சந்தர்ப்பவாத கூட்டணின்னா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல கேட்டீங்களா? காங்கிரஸ் எமர்ஜென்சி பீரியட்ல இதே ஸ்டாலினை புடிச்சு உள்ள போட்டாங்க. அவங்க இன்னைக்கு சந்தர்ப்பவாத கூட்டணி இல்லையா? திருமாவளவன் காங்கிரசுக்கு எதிராக இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு கூட்டணி இருக்காங்க, சந்தர்ப்பவாத கூட்டணி இல்லையா? வைகோ காங்கிரஸை வேற இருப்போம், ஏன்னா இலங்கையில் தமிழர்களை கொன்று கொண்டிருக்கிறார்கள், அவங்க ஒரே கூட்டணியில் இருக்காங்க. அது சந்தர்ப்பவாத கூட்டணி இல்லையா? அதுதான் சந்தர்ப்பவாத கூட்டணி. நாங்க ஏற்கனவே கூட்டணியில் இருந்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கூட கூட்டணி இருந்திருக்குது, அதிமுக எங்க கூட கூட்டணி இருந்திருக்குது. அதனால இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணி தான். இதை இந்த சந்தர்ப்பத்தை எதிர்கொள்ள முடியாதவர்கள் வேணா சந்தர்ப்பவாத கூட்டணி, வாத கூட்டணி சொல்லுவாங்க. அதனால இது இந்த நேரத்திற்கு ஏற்ற கூட்டணி, வெற்றி கூட்டணி என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி மேம். இணைப்புல உங்க தகவல்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி.